உனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினார், உனக்காக சிலுவையிலே தங்கினார், உனக்காக உடலெல்லாம் இயேசுவுக்கு கிழிக்கப்பட்டது, ரத்தம் சொட்ட சொட்ட அவர் வேதனைப்பட்டது உனக்காக. இயேசு சொன்னார், உலகம் கொடுக்கிற சமாதானத்தை நான் உனக்கு தரவில்லை, என் சமாதானத்தை சிலுவையில் வைத்து விட்டு போகிறேன். அது தெய்வீக சமாதானம். அந்த சமாதானம் ஒரு மனிதனுக்குள்ளே வரும் பொழுது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில கவலை இருக்காது, கண்ணீர் இருக்காது, போராட்டம் இருக்காது, தவிப்பு இருக்காது, தத்தளிப்பு இருக்காதுங்க. இயேசு கிறிஸ்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொடுக்க இந்த உலகத்திலே அவதரித்தார். ஒரு மனிதனுடைய மனிதனாய் கலந்தார். அவன் கண்ணீரை கேட்டு அறிந்தார். நீங்க கேட்கலாம், இவர் ஒரு மனிதன் தானே? ஒரு மனிதன் அல்ல. மனிதனுடைய பிரச்சனையை கேட்டு அறிந்து ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்து தன்னை ஒரு தெய்வமாக நிரூபித்து காட்டிவிட்டு போனவர் இயேசு கிறிஸ்து. அவர்கள் வாழ்க்கையிலே அற்புதம் செய்கிற ஒரு தெய்வமாக இருக்கிறார்.